ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் இந்த பிக்கிள் பால் டோர்னமெண்ட் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுத்து ஒரு கேமை புதுசாக கொண்டு வந்து அதை பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிறதுக்காக நான் இதில் ஸ்டேஜில் பேசின மாதிரி தான் வரும்போது இது ரொம்ப ஒரு புது கேமாக இருக்கலாம். பட் சீக்கிரமாகவே இது பெரிய லெவலில் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து கிரிக்கெட் மாதிரி ஒரு 11 பேரை சேர்க்கணுன்ற கஷ்டம் இல்லை. ஈஸியாக 2 பேர் விளையாடலாம், 4 பேர் விளையாடலாம் அஃப்கோர்ஸ். அண்ட் இந்த ஒரு சின்ன இடமே இதுக்கு போதுன்றது வந்து ஒரு இதுதான். தெரியாதவங்களுக்கு இந்த பிக்கிள் பால் பற்றி சொல்லணும்னா, டேபிள் டென்னிஸே வந்து டேபிள் மேலேயே நின்று ஏறி ஆனால் எப்படி இருக்குன்றதோட இன்னொரு வருஷம் தான் இது. நானும் இப்போ விளையாடி பார்த்தேன், நல்லா இருக்கு. அண்ட் நான் வந்து ஒரு கேம் ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எல்லாரோட ஹெல்ப்பும் பெரிய லெவலில் தேவைப்படுது. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ கார் ரேஸுன்றதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நேராக போய் எல்லாரும் பார்க்க முடியாத ஒன்றா இருந்தது. அதுவும் நைட்டு கார் ரேஸ், அதுவும் வந்து சிட்டிக்குள்ளே ஓடுற ரேஸ்ன்னு பார்க்க முடியாமல் இருந்த டைமில் நம்ம இவர் உதயநிதி ப்ரோ, நம்மளோட துணை முதலமைச்சர், அவர் வந்து ஒரு சூப்பரான முன்னெடுப்பு எடுத்து அதை வந்து பயங்கரமாக எல்லாரும் பார்க்குறதுக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இப்போ அதோட நிறைய பேருக்கு அது மேலே ஒரு ஆர்வம் வரும். அண்டு கார் ரேஸை பற்றி நம்ம கம்மியாக தான் தெரியும். பட் அஜித் சார் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல அந்த 3rd பிளேஸ் வந்தாங்க. பட் அது எவ்வளவு பெரிய ரீச் ஆச்சுன்றது தான். ஸோ அந்த மாதிரி இந்த டோர்னமெண்ட் மூலமா பிக்கிள் பால்ன்றதும் எல்லார்கிட்டையும் போய் சேரணும். நிறைய பேர் இதில் விளையாடி தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய மெடல்ஸ் வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் அதுக்கு அஃப்கோர்ஸ் நம்மளோட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ப்ரோ அவர்களும் நிறைய ஹெல்ப் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். அஃப்கோர்ஸ் நிறைய பண்றாரு. அண்ட் இது மூலமா நானும் ஸோ அதான் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சூரிங் கண்ணப்பன் 2 அந்த வேலைகள் போயிட்டு இருக்கு. அண்ட் வேல்ஸ் ஐஸ்வரி சார் அவரோட கம்பெனியில் ஒரு படம் ஒன்று பண்ணுறோம். அதுவும் ரொம்ப நல்ல ஒரு இதாக வந்துட்டு இருக்கு. ஸோ இது 2 தான் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுதான் வாழ்த்துக்கள். நல்லா பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் இதில் சொல்கிறேன், அவரை வாழ்த்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. பட் கண்டிப்பாக அவர் எப்படி சினிமாவில் பெரிய சக்ஸஸ் ஆனாரோ அதே மாதிரி இதுலேயும் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு வேண்டி. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் சையத் கமல் ஆச்சண்டா பேசுகிறேன். நான் டேபிள் டென்னிஸ் விளையாடுறேன் இந்தியாவுக்காக, பத்மஸ்ரீ கேலத்னா அவார்டி. ஸோ இன்னைக்கு இங்கே நேரு ஸ்டேடியத்தில் டிஎன்பிபிஎல் பிக்கிள் பாலோட லீக் முதல் தடவையாக சென்னையில் நடந்துட்டு இருக்கு. 16 டீம், 160 பிளேயர். ஸோ ரொம்ப ஒரு உற்சாகத்தோட நிறைய பேர் விளையாட்டு இருக்காங்க. மென், விமென், ஓல்டர் மென், வெட்ரன்ஸ், யங்கர் கிட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இங்கே விளையாடி ஒரு நல்ல டோர்னமெண்ட்டாக நடந்துட்டு இருக்கு. இந்த பிக்கிள் பால்ன்றது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமாக இருக்குது. நிறைய பேரால் அது விளையாட முடியுது. நிறைய கோட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி க்ரோத் நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து கூடி வந்து விளையாடுற மாதிரி. ஸோ ஐ வுட் லைக் டு விஷ் டிஎன்பிபிஎல் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இது வெறும் ஃபர்ஸ்ட் இயர் தான். இந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு பண்ணி நிறைய பிளேயர்ஸுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும்னு ஒரு அது அடுத்த மாதம் தான் சொல்கிறேன். ஸோ நான் சொல்லிடுவேன். தேங்க்யூ.